iQOO Z10 ஓட லான்ச்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 11ஆம் தேதி வந்து இந்தியாவில் லான்ச் ஆகுது. இந்த Z10 சீரீஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து Z10 கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா வந்து Z10 Pro, Z10 Xமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Z10 Lite இந்த வாட்டி கொண்டு வராமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். அந்த ப்ரைஸில் வந்து பெருசாக வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சிப்செட் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். Z10 Turbo சீரீஸ் வந்து செப்பரேட்டாக இன்னொரு பக்கம் இருக்குது. பட் அந்த சீரீஸ் வந்து நம்ம ஊரில் கொண்டு வராமல் இருந்தால் வந்து பெட்டராக இருக்கும். பட் அதையுமே வந்து நம்ம ஊரில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் வந்து கிரியேட் பண்ணும். ஆல்ரெடி iQOOட போர்ட்ஃபோலியோ பயங்கர க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கு. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு லிமிட்டடான ப்ராடக்ட்ஸோட அந்த செக்மெண்ட்டே வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணுற மாதிரி வந்து ஃபோன்ஸ் இவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக Z10 Turbo Pro வந்து 3C சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்கு. ஸ்னாப்ட்ராகன் 8S Elite வந்து யூஸ் பண்ணுறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மேபி அந்த ஃபோன் நம்ம ஊரில் லான்ச் பண்ணால் Neo 10 Proவா லான்ச் ஆகலாமா? பட் அதை பற்றி வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். Neo 9 Proக்கு சக்ஸஸர் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அந்த 35,000 ரூபி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபிட் பண்ண கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. iQOOட CEO Z10 பற்றி டெய்லியுமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் Z10 பற்றி கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்துலாம். 35,000 ரூபி ப்ரைஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோன் வந்து ஃபிட் பண்ண பார்ப்பாங்க. இப்போதைக்கு நமக்கு 25,000 to 30,000 rupees அப்படின்றப்போ வந்து நமக்கு Neo 10R வேறு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அபோவ் 40,000 பார்க்கும்போது iQOO 12 வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டை அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து சீல் பண்ணிடுச்சு. அபோவ் 50,000 பார்க்கும்போது iQOO 13 அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இருக்குது. இந்த புது Z10 சீரிஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு அந்த 12,000 rupeesலேருந்து 25,000 rupees வந்து கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணோம். 35,000 rupeesல வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லருமே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த Z10க்கு வந்தோன்னா ஒரு மினி பவர் பேங்க் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்டில் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து M51, F62 மாதிரி ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 7000 mAh பேட்டரியோட பார்த்துருப்போம். பட் அதெல்லாமே வந்து செம்ம திக் அண்ட் பல்கியாக இருக்கும். M51 எல்லாமே வந்து ஒரு ட்ரூ பவர் பேங்க் ஃபோனாக இருந்தது. இந்த வாட்டி Z10ல வந்து மேசிவ் 7300 mAh பேட்டரியோட வருது. ஒரு சைடு வந்து அவ்வளோ ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து 7.89 mm தான் வந்து திக்னஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. iQOO ஆல்ரெடி வந்து ரிவீல் பண்ண இமேஜஸ்லாம் பார்க்கும்போது ரெண்டு கலர் வந்து தெரியுது. ஒன்று வந்து பிளாக், இன்னொன்று வந்து சில்வர் கலர். ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. கேமரா ஐலாண்ட் இந்த வாட்டி வந்து ரவுண்டு மாடியூலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டுவல் கேமரா செட்டப் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. OS சப்போர்ட் இருக்குது தான் வந்து அதுலேயே வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பேக் சைட் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக. அண்ட் அந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்து ரவுண்டட் கார்னர்ஸாகவும் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே வந்து இந்த வாட்டி ஃப்ளாட் டிஸ்பிளே கிடையாது, அந்த குவாட் கர்வ் டிஸ்பிளேவாக கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அந்த எட்ஜஸ் மட்டும் ஸ்லைட்டாக வந்து கர்வாக இருக்கும். ஐபி ரேட்டிங் பற்றி இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஐபி ரேட்டிங் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸ்மார்ட் பிரிக்ஸ்லேருந்து ஆல்ரெடி iQOO Z10ஓட ஸ்பெக்ஸ்மே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து ஃப்ரண்ட்டில் 32 மெகாபிக்சல் கேமரா வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரியரில் 50 MP சோனி சென்சார் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ட்விட்டர் பக்கம் போனாலுமே வந்து எக்கச்சக்கமான ரூமர்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். ஒரு சைடு iQOOலேருந்துமே வந்து டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ட்விட்டர் லீக்ஸ் டெஸ்ட்மே வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 இருக்கதா வந்து தெரியுது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் ஆல்ரெடி Realme P3 Pro, Nothing Phone 3A சீரீஸ்லையுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ iQOO Z10லேயே வந்து இந்த ப்ராசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. Nothing Phone 3A நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து 7S Gen 3 நல்ல ஒரு ப்ராமிசிங்கான சிப் செட்டை, ரொம்ப ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய பியூர் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் சிப் செட்னு சொல்ல முடியாது. பட் இந்த 20,000 ரூபி ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான சிப் செட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுமே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சார்ஜிங் ஸ்பீட்ஸ் வந்து 80 to 90 வாட் வரைக்குமே வந்து இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா Android 15 பேஸ் பண்ணால் FundaJOS 15ஓட வருது. கண்டிப்பாக வந்து ஒரு ஃபீச்சர் ரிச் தான். பட் iQOOலேருந்து ஒரு 3 years மேஜர் அப்டேட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபீல் ஆகும். அண்ட் டிஸ்பிளேயுமே வந்து AMOLED டிஸ்பிளேவை தான் வந்து கொண்டு வராங்க. இந்த ஃபோன் பற்றி கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். iQOO Neo 10R வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபோன் பற்றி உங்களுக்கு என்ன கொயரிஸ் இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஃபுல் ரிவ்யூவில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். iQOO Neo 10Rக்கு வந்து டேரெக்டாக ஃபுல் ரிவ்யூ போஸ்ட் பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் iQOO Z10மே வந்து Amazon எக்ஸ்க்ளூசிவ் ஃபோனாக தான் வந்து கொண்டு வராங்க. ஆல்ரெடி Amazonல அந்த மைக்ரோ சைட் பேஜுமே வந்து லைவாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 20,000 to 25,000 rupeesல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் iQOOட ப்ரைஸிங் பற்றி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸிங் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மினிமமே வந்து ஒரு 256 GB வேரியன்ட் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். 128 GB வேரியன்ட் இருந்து அதை வந்து 20,000 to 21,000 ஃபிட் பண்ணவும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் 11th வந்து iQOO Z10 வந்து லான்ச் ஆகுது. இந்த ஃபோனுக்கு எனக்கு வந்து பர்சனலாக பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. ஆல்ரெடி FundaJOSே வந்து நமக்கு ஓரளவுக்கு பேட்டரி ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இந்த 7300 mAh மேசிவ் பேட்டரியோட ஃபோனோட பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது அப்படின்ற டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. Z10 லான்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம சேனலை வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ Z10 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் இருக்க நம்ம ATD
டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ரெகுலர் பேசிஸில் வந்து நம்ம அங்கே டீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.